ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 7ல் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட்டகடகாத் ஆகல்ப தீபாக்ருதி ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணீः சாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷத விதிஹி தத்தே விபோ பாத்துமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி குருவாயூரப்பன் வைகுண்டத்தில் எப்படி எழுந்தருளிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதான் வைகுண்ட லோகத்தில் பிரம்மாவிற்கு வெளிப்படுத்திய அந்த வைகுண்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தால் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் வீட்டிருக்கக்கூடிய பகவான்ட திருமேனி இருக்கே, அது எப்படி இருந்ததா, சூரிய ஒளி வீசக்கூடிய கிரீடத்தை அணிந்திருந்தாராம். கோட்டி சூரிய ஒளி அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்ததான் அந்த கிரீடம். கைவளையாகிய பிரேஸ்லெட் மாதிரி சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி பல வகைப்பட்ட ஒளி வீசக்கூடிய ஆபரணங்களை அணிந்திருக்கிறாய். திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மருவில் மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கிறாள். அந்த திருமார்பில் கௌஸ்துபமணியோட ஒளி இருக்கே, அதோட பிரதிபலிப்பால் ஒரு சிவப்பு சாயம் பதிந்தது போல உன்னோட திருமார்பே தெரிகிறதாம். உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கும் உன் வடிவத்தை பிரம்மா பார்த்தார் இல்லையா, அந்த பிரம்மாவிற்கு கிடைத்த அந்த காட்சியை எனக்கும் நீ காட்டி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 7ல் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். காலாம்போத கலாய கோமலருச்சி சக்ரேன சக்ரம் திஷாம் ஆவ்ருண்வான் முதார மந்தஹசித யந்த பிரசன்னானனம் ராஜத்கம்புத்கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜாமண்டலம் ஸ்ரஷ்டுஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயேத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கார்மேகம் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காயாம்பு மலர் போல அழகுமிக்க ஒளிவட்டம் போல இருக்கும் உன்னோட திருமேனி எப்படி இருக்கா, அது திசைகளுக்கெல்லாம் ஒளி பரவுகிறது. அந்த காயாம்போட ஒளிவட்டம் இருக்கே, அது திசைகளெல்லாம் அப்படியே ஒளி வீசுகிறது. இப்படி நீ ஸ்ரீ வைகுண்டத்தில் காணப்படுகிறாய். எப்போதும் பிரசன்னமான புன்னகையால் உன்னோட திருமுகம் இருக்கே, அழகுமிக்க ஒளி வீசுகிறது. உன்னோட திருக்கைகளில் திவ்யாதங்களான பாஞ்சஜன்யம், கதை, சுதர்சன சக்கரம், அப்புறம் தாமரை எல்லாத்தையும் நீ ஏந்தின்னு இருக்க. பிரம்மாவிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய உன்னோட திருமேனி என்னோட வியாதியும் போக்கி எனக்கும் ஆனந்தத்தை தரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.